அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் உள்ள 6வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போஒய் பெறுவதெவன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போஒய் பெறுவதெவன். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். ஒருவன் தான் வாழும்போது அறநெறியில் நின்று பிற உயிர்களின் துன்பம் போக்கி நன்மை செய்து சாகா நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வானானால் அத்தகையவன் வேறு எந்த வழியில் சென்று எதை பெற்றாலும் என்ன பயன்? மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். ஒருவன் தான் வாழும்போது அறநெறியில் நின்று பிற உயிர்களின் துன்பம் போக்கி நன்மை செய்து சாகா நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வானானால் அத்தகையவன் வேறு எந்த வழியில் சென்று எதை பெற்றாலும் என்ன பயன்? நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.